வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவாஜிக்கே டப் கொடுத்த 3 நடிகர்களை பற்றி தான். என்னையா சொல்கிறேன், திருப்பதிக்கே லட்டா சிவாஜிக்கே டப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் ஆச்சரியப்படுறது எனக்கு புரியுது. ஆனால் சிவாஜிக்கே டப் கொடுத்தது அப்படின்னோடனே சிவாஜி ரசிகர்கள்லாம் கோவப்படுவீங்க. தயவுசெய்து கோவப்படுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நடிகர் திலகம் அவர்கள் ஒரு சீனில் இருக்கிறபோது அந்த ஸ்க்ரீனில் அவரை தாண்டி ஸ்கோர் பண்ண நடிகர்கள் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அவர் இருக்கும்போது அவங்க கிளாப்ஸ் வாங்கணும். ஸோ அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எப்பேற்பட்ட நடிகர்ன்றது. ஆனால் அவர் கூட நடிக்கும்போது அவங்க கிளாப்ஸ் வாங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு 3 நடிகர்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது எப்படின்னா, இதுவும் கான்ஃபிடென்ட் தான், தன்னம்பிக்கை தான். இப்போ எதிர்த்து நிற்கிற ஆள் பெரிய ஆள், பட் அவரோட நம்ம நிற்கும்போது நம்மளும் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றதே பெரிய விஷயம். ஸோ அதுதான் தன்னம்பிக்கையோட சார்ந்த ஒரு விஷயம்தான். அதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம், தொழில் திறமை சார்ந்த விஷயம். அப்படி நம்ம பார்க்க போகிற ஒரு 3 நடிகர்கள் 1960 இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இயக்கி வெளிவந்த படிக்காத மேதை படம். அந்த படத்தில் சிவாஜி கணேசன், திரு ரங்காராவ் அவர்கள், கண்ணாம்பா, சவுகார் ஜானகி, அசோகன், முத்துராமன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் முக்கிய கேரக்டர் அப்படின்னா சிவாஜி கணேசன், ரங்காராவ். அதில் 2 பேருமே சும்மா அதகடம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சிவாஜி சார் நடிகர் திலகம் அவர்கள் அந்த ரங்கா அப்படின்ற ஒரு அப்பாவி கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் வளர்க்குற ஒரு மாமா, ஒரு பணக்கார மாமாவாக இருப்பார். அவருடைய மாமான்னு தான் சிவாஜி கணேசன் தெரிவார் ரங்காராவ்கிட்ட. அவர் பணக்காரராக இருப்பார், அப்புறம் வாழ்ந்து நொடிச்சுவார். ஸோ அதனால் நம்மகிட்ட இருந்தால் இவன் முன்னேற முடியாதுன்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவார், இந்த ரங்காவை, சிவாஜி கணேசன் கேரக்டர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அப்படியே ஒரு நீயா நானான்ற மாதிரி தான் இருக்கும். பட் நடிச்சிரானே சொல்ல முடியாது. அதெல்லாம் சிவாஜின்லாம் நடிகர் திலகம் அவர்கள் அதில் நடிக்கிற மாதிரியே தெரியாது. அப்படி இயல்பாகவே தான் பண்ணியிருப்பார். அப்படியே வாழ்ந்திருப்பார் இங்கிட்ட ரங்காராவ். ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் ஒரு ஒரு கேரக்டர், இப்போ ஒரு சீன் இருக்கு, டைரக்டர் சொல்கிறார் ஒரு லித்தியான சீனு, பட் அந்த சீனில் டயலாக்லாம் இருக்குது. அந்த டயலாக்கை டேரக்டர் சொல்கிறாருன்னு வைங்க, அதை பூரா கேட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு, இல்லை இருக்கட்டும், இந்த இடத்துக்கு டைலாக் வேணாம், நான் சும்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நடந்து அப்படி அந்த பாடி லாங்குவேஜில் அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்து அப்படி ஒரு அசால்ட்டாக செஞ்சுட்டு போட்டாங்கன்னாலே அந்த சீனில் அவங்க டேரக்டர் சொல்ல வந்ததை பூராத்தையும் அந்த ஒரு இதுலேயே செஞ்சு முடிச்சுக்குவாங்க. அந்த சீனையே புரிய வச்சுருவாங்க ஆடியன்ஸுக்கு. அது ஒன்றும் டைலாக் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. சும்மா நடந்து அப்படி நின்று திரும்பினாலும் அது சோகமான சீனோ எப்படி ஒரு சீனாக இருக்கட்டும். அதில் 2 நடிகர்களுமே கைதேர்ந்தவங்க. ஒன்று நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், திரு ரங்காராவ் அவர்கள். 2 பேருமே இந்த சீனில், இந்த மாதிரி சீன்களில் அதிகமாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள். அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாழ்ந்துருப்பாங்க. நிறைய இடங்களில் ரங்காராவ் சாரே கிளாப்ஸ் வாங்கியிருப்பார். அந்த மாதிரி ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க. நடிப்பு கற்றுக்கிறணும், நடிக்கணும், இது பண்ண எவ்வளோ நடிகர்கள் வர்றாங்க. இப்போ உள்ளது வேறு, அப்போ உள்ளது வேறு. பட் இருந்தாலும் திரையுலகம் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன். அடுத்து ரங்காராவ் அவர்கள் ஒருத்தர். ஸோ அடுத்து இன்னொருத்தர் யார்? 2வது படம் 1968 வெளிவந்த ஏவிஎம்மின் உயர்ந்த மனிதன், திரு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த படம். இந்த படம் ஒரு உதிரி ஹிட்டு. அது சான்ஸே இல்லை. உயர்ந்த மனிதன் படத்தில் அதில் சிவாஜி கணேசனுக்கு டப்பு கொடுத்தவர் அப்படின்னா அசோகன் அவர்கள். ஆனால் இதில் ஒரு மிகச்சிறந்த ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அது என்னன்னு, அவர் கதைப்படி சிவாஜி கணேசனும் வாணிசினையும் லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் சிவகுமார். ஆனால் வாணிசி இறந்து போயிடுறார். 2வது கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு சிவாஜி கணேசன் இருப்பார். வளர்ந்ததுக்கப்புறமா சிவகுமார் அவர்கிட்ட வீட்டு வேலைக்காரனா வீட்டில் வேலை செய்வார்.
இந்த உண்மை சிவாஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டாக்டர் அசோகன் டாக்டர் அசோகன் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதில் அசோகன் ஒருதலையாக வாணிஸ்ரீயை காதலிச்சிருப்பார். ஸோ அதனால் இப்போ சரக்கு அடிச்சுட்டே தான் தெரிவார். ஒரு பார்ட்டி வீட்டில், அந்த பார்ட்டியில் வச்சு இந்த சிவகுமார் மகன், இவரோட மகன் சிவகுமார் தான்ற விஷயத்தை அசோகன் வந்து சிவாஜிட்ட சொல்லணும். படத்தில் ஒரு 10 நிமிஷம் வரும், அதிகபட்சம் இல்லைன்னா ஒரு 7-8 நிமிஷம். அதுலேயும் இந்த அசோகனும் சிவாஜியும் இருக்கிற அந்த 2 போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே வரும். வேற லெவலில் வாழ்ந்துருப்பாங்க. அதில் சிவாஜி வந்து அவரும் நடிப்பார். பட் ஆனால் அசோகன் செம்மையாக பண்ணியிருப்பார். அப்படியே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப சின்ன பையன். இப்போ நான் சிவாஜி கணேசன் படம்னா பெரும்பாலும் பார்க்க மாட்டோம். என்னென்னா அந்த படம் வந்து சுலோவாக போகும், அழுகையாக இருக்கும், சோகமாக இருக்கும்ட்டு வீட்டில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்தாங்க. அந்த சீனில் வந்து அந்த பர்டிகுலர் சீனில் அசோகனுக்கு கிடைச்ச கிளாப்ஸ் பயங்கரமாக இருந்தது. செமையாக இருந்துச்சு, வேற லெவலு. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதை நான் சொல்கிறேன் பின்னாடி கடைசியில். அப்படி அசோகன் நிறைய படங்கள் அருமையாக நடிக்கிற நல்ல நடிகர். ஆனால் அவருடைய வயதான காலத்தில் ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டார். ஒரு மாதிரி குணச்சித்திர நடிகராக மாறி, காமெடி நடிகராக மாறி அப்படியே இருந்துட்டார். ஒரு நல்ல நடிகர், சிறப்பான நடிகர், சிறந்த நடிகர். அந்த படத்தில் அவர் நல்லா டஃப்பு கொடுத்தாரு. சிவாஜி கணேசன் ஃப்ரேமில் இருக்கும்போது கிளாப்ஸ் பயங்கரமாக வாங்கியிருந்தார். 3வது நம்ம பார்க்க போகிற நடிகர் 1965 திரு ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தார் திருவிளையாடல் படத்தில். படம் சொன்னவொடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், சரி ரைட்டு அப்படின்னு. உண்மைதான், நம்ம ராயன் சார் தான். அந்த தருமி, வேறு லெவல் கேரக்டர். அந்த கேரக்டரில் சிவாஜி கணேசனும் நாகேஷும் ஒரே ஃப்ரேமில் இருப்பாங்க. சிவாஜி கணேசன் கேள்வி கேட்டுக்கிட்டே முன்னே நடந்து போய்கிட்டு இருப்பார். இவர் பின்னாடி அவர் பெண்டாகிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே வருவார், கேள்வி கேட்டுக்கிட்டே வருவார். சிவாஜி கணேசன் பதில் சொல்லிக்கிட்டே முன்னே நடந்து போவார். அந்த தர்மி கேரக்டரில் அந்த சீன் எடுக்கும்போது செட்டில் உள்ள எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி செட்டில் எல்லாருக்குமே பின்னாடி இப்படி செய்கிற சேட்டைகள் வந்து சிவாஜி கணேசன் ஃப்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருப்பார், இப்போ பின்னாடி பண்ணிக்கிட்டே இருப்பார். சிவாஜிக்கு புரியுது, சரி என்னமோ பண்ணுறாரு பின்னாடி பண்ணுறான் அப்படின்னு. ஷார்ட் முடிஞ்சிருச்சு. திரும்பி நல்லா அந்த சீனை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு படத்தில் போட்டு பார்க்குறாரு. செம்மையாக இருந்திருக்கு. அப்போ சிவாஜி கணேசன் வந்து ரொம்ப பாராட்டியிருக்கிறாரு அந்த சீனை. இந்த இடத்துல இந்த சீனில் வந்து தர்மி கேரக்டரில் அருமையாக கைதட்டல் வாங்கினார். அதுவும் தனியாக உட்காந்து ஒரு புலம்புற சீன்லாம் இருக்கும். அந்த படத்தில் அவன் வரமாட்டான், அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சிவாஜி கணேசன் ஷூட்டிங்க்கு வராத நேரத்தில் வர லேட் ஆகிடுச்சு. அவர் வரலையே அப்படி சும்மா இருக்கிற நேரத்தில் ஷூட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த மண்டபத்தில் வச்சு எடுத்துருக்குறாங்க. நாகேஷ் அவர்கள் மிக பிரமாதமாக நடிச்சிருப்பார். அது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன், கடைசியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியே ஆகணும். உயர்ந்த மனிதன் அப்படின்னா அது நடிகர் திலகம் அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில். ஏன்னா நம்மளோட நடிக்கிற சக நடிகர் இந்த சீனில் நல்லா பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ஸோ நம்மளை விட அவர் அதை ஸ்கோர் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீ பண்ணுங்க அப்படின்ற இந்த சீனை எடுத்துடாதீங்க. திருவிளையாடலாம் பார்த்தீங்கன்னா அந்த தர்மி கேரக்டர் அந்த தனியாக புலம்புற சீன்லாம் பார்த்து ரசிச்சுட்டு படத்தில் எதுவும் நீளம் அதிகமாக இருக்குன்னு இந்த சீன் எடுத்துட வேணாம், அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பரந்த மனசு. இதில் அந்த உயர்ந்த மனிதன் படத்தில் நான் சொல்ல வந்தேனே அந்த சீன் நீங்கள் இப்போ கூட பாருங்கள். அந்த படத்தில் அந்த சீனில் ஷார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டு வந்த உடனே அந்த கேரக்டரை அசோகன்றது நான் வந்து இந்த சீனை நான் நடித்து காமிக்கிறேன், அந்த மாதிரி நீ பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து சிவாஜி கணேசன் சார் முதல்ல அந்த கேரக்டர் அவர் தான் நடிக்கிறதா ஆசைப்பட்டார். நான் டாக்டர் ரோல் பண்ணுறேன், சின்ன ரோலாக இருந்தாலும் நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சீனை நடித்து காமிச்சிருக்கிறாரு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அசோகனுடைய ஆக்டிங்கில் அந்த சிவாஜியோட சாயல் அதில் இருக்கும். செமையாக நடித்து காமிச்சிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு அவர் நடித்து காமிச்சதை அப்படியே வாங்கி அசோகன் அதை ரிப்ளேட் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த கிளாப்ஸ் அந்த தேட்டரில் வாங்கின கிளாப்ஸ் பூராமே சிவாஜி சாருக்கு தான். இல்லை அது ஒரு பெரிய மனசு தான். என்ன நம்ம நடிகராரு, பட் அவர் இந்த சீனில் அவர் கைதட்டல் வாங்கிட்டு போதாரு அப்படிலாம் நினைக்காம கூட நடிக்கிற நடிகர்களுக்கும் மிக அற்புதமான ஒரு இடம் கொடுத்து அந்த ஸ்க்ரீனை இடம் கொடுத்து அவர் நடிக்க வச்சதுனால தான் அவர் மிகப்பெரிய நடிகர் திலகம். உண்மையிலேயே உயர்ந்த மனிதன் சிவாஜி கணேசன் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இன்னும் வேறு நடிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். வேறு நடிகர்கள் இருந்தால் சொல்லுங்கள். சிவாஜி கணேசனோட இன்னொரு நடிகர் கூட இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் 2-3 நடிகர்கள். பட் ஆனால் அதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். உறவுகளுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.